வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான். கிழக்கு மாகாணம் அம்பாறை மட்டக்களப்புக்கு செல்கின்ற வழியிலே காணப்படுகின்ற பல சுவாரஸ்யமான விடயங்களை தொகுத்து உங்களுக்கு நிகழ்ச்சிகளை வழங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சி கூட அப்படியாதான் அமைய போகின்றது. நாங்கள் பொத்துவில் அதைவிட நிறைய இடங்களை கடந்து அம்பாறை பகுதியை சென்றடைய போகின்றோம். இதற்கிடையிலே காணப்படுகின்ற பல சுவாரஸ்யமான விடயங்களை இன்றைய நிகழ்ச்சியிலே பார்க்கலாம். வாருங்களமை தொடர்ந்து. கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டம் பெரிய பனங்காடு இடத்தில் ஒரு உணவகத்தில் அது குழுவினர் காலை உணவை உண்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த பனங்காடு பகுதியிலே ஒரே ஒரு உணவகமாக இந்த நவரத்னம் உணவகம் விளங்குகின்றது. தற்பொழுது காஞ்சிரங்குடா சந்தியிலே நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த சந்தி ரெண்டு பிரதான இடங்களை சென்றடைகின்றது. எனக்கு இந்த புறமாக சென்றால் கல்முனையை சென்றடைய முடியும். அதை விட எனக்கு நேர்புறமாக சென்றால் பொத்துவிலை கூட சென்றடைய முடியும். இந்த இரண்டு இடங்களுக்கு இடையில ஒரு பாலம் கூட காணப்படுகின்றது. அடுத்து நாங்கள் அந்த பாலத்தை பற்றி பார்க்க போகின்றோம்.
ஸ்ரீலங்காவினுடைய பாலம் கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டத்திலே பொத்துவிலுக்கு செல்கின்ற வழியிலே இந்த பாலம் கூட அமைய பெற்றிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இந்த பாலத்துக்கு கீழாக ஓடுகின்ற இந்த நீரை சொல்லி பொட்டாக்குளம் என்று சொல்லி அழைப்பார்கள். அந்த இடங்களிலே பல எருமை மாடுகள் இந்த வெப்பத்தை தணிப்பதற்காக அந்த குளத்தில் நீராடுவதை கூட நீங்கள் பார்க்க முடியும். நொங்குகளை வந்து கைகளினாலே குடிக்க முடியாதவர்கள் வந்து அதனுடைய உள்ளூட்டை எடுத்து இவ்வாறான பிலாவில் வைத்து கொடுக்கின்றார்கள். நாங்கள் தற்பொழுது கோமாரி எனும் இடத்திலே காணப்படுகின்ற கோமாரி தாம்போதி என்ற பாடத்தில் தற்பொழுது நின்று கொண்டிருக்கின்றோம். என்ன விஷயம் சொன்னால், கிட்டத்தட்ட 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட பாரிய சுனாமி பேரலையின் காரணமாக இந்த பாலம் முற்றாக அழிக்கப்பட்டது. பிறகு வந்து 2007ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே இந்த பாலம் மீளவும் புனர்நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இலங்கைக்கும் ஜப்பானுக்கும் இடையிலே நல்ல நட்புறவு உண்டாகிறது என்பதற்கு ஆதாரமாக ஜப்பான் நிறுவனம் தான் இந்த பாலத்தை கூட புதிதாக அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, இந்த நீர்ப்பரப்பை வந்து களப்பென்று சொல்லி அழைப்பார்கள். கோமாரி களப்பென்று அழைக்கப்படுகின்றது. இந்த நீர்ப்பரப்பில் வந்து மீன்பிடி தற்பொழுது ஒருவர் கூட மீனை பிடித்து கொண்டு போவதை நீங்கள் பார்க்க முடியும். கோமாரி களப்பினூடாக வந்து கொண்டிருந்த பொழுது இருவர் இந்த வீதியோரத்தில் வைத்து மீன்களை விற்பனை செய்து கொண்டிருந்தார்கள். இவர்களுடைய வளமையான வேலையாக இந்த மீன் பிடித்தல் தொழில் காணப்படுகின்றது. இந்த இருவரும் வந்து அந்த இடத்தில் மீனை பிடித்து கொண்டு வந்து உடனடியாக இந்த மீன்களை விற்பனை செய்கிறார்கள். இது வந்து வீதியோரத்தில் செல்பவர்கள், வேலைக்கு திரும்பிவிட்டு செல்பவர்கள் எல்லாம் இந்த உடன் மீன்களை வாங்கி கொண்டு போகிறார்கள். வடை சுட்ட கதையை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் இந்த ஆட்சி அப்பம் சுட்டு கொண்டிருக்கின்றார். இது வந்து கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டம் தம்பிலுவில என்ற இடத்தில் வந்து பொதுச்சந்தைக்கு முன்பாக இந்த ஓரத்தில் வந்து இந்த ஆட்சி பழைய முறைப்படி அப்பம் சுட்டு கொண்டிருக்கின்றார். நல்ல சுட சுட சுவையாக சாப்பிடணும் போல இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, வாழை இலையில் தான் இந்த அப்பத்தை கூட பரிமாறி கொண்டிருக்கின்றார். இந்த அப்பம் சுடும் இந்த ஆட்சியிடம் சில கேள்விகளை கேட்டு பார்ப்போம். நான் கேள்விகளை கேட்பேன், நீங்கள் என்னிடம் கதைத்துக் கொண்டு இந்த அப்பங்களை கருக விடக்கூடாது. எவ்வளவு காலமாக நீங்கள் இந்த அப்பங்களை சுட்டு விட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? நாங்கள் 6 மாதம் வச்சு சுடுறோம். இதுதான் எங்கட தொழில். அப்போ தினம்தோறும் நிறைய மக்கள் வருவார்கள். நல்ல சுட சுட எல்லாம் கொடுப்பீங்க. வாழை இலையில் எவ்வளோ காசு கொடுப்பீங்க? 20 ரூபா ஒரு ஜோடி.
ஒரு சோடி அப்பம் 20 ரூபாயா? சரி ஐயா, பாட்டி நன்றியா. தற்பொழுது அருகம்பை என்ற இடத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். எனக்கு பின்னால் இந்த அருகம்பை பாலம் தென்படுகின்றது. அது மாத்திரமல்ல, இந்த இடங்கள் பெரும்பாலான உல்லாச பயணிகளை கவர்ந்த ஒரு இடமாக விளங்குகின்றது. ஏன்னு சொன்னால் இந்த பாலத்துக்கு அருகாமையில் உள்ளே உல்லாச கடற்கரை கூட காணப்படுகின்றது. பெரும்பாலான வெளிநாட்டவர்களின் மனதை கவர்ந்த இடமாக இந்த இடங்கள் விளங்குகின்றது. நாங்கள் இந்த இடத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு இன்னும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியிலே நேர்களை சந்திக்கலாம். அதுவரையில் ஒளிப்பதிவாளர் தர்ஷனுடன் ஷர்மி. சிறப்பான நிகழ்ச்சி கூட உங்களுக்கு வணக்கம் தாய்நாடு. இடத்தை தையிட்டி தெற்கு பகுதி என்று சொல்லி அழைக்கிறார்கள். இந்த இடத்திலே சில பகுதி விடுவிக்கப்பட்டாலும் கூட இன்னும் சில பகுதிகள் விடுவிக்கப்படவில்லை. அந்த வகையிலே எனக்கு பின்னாலே பாருங்கள், முட்கம்பி வேலி கூட அடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடம் உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்படுகின்றது. இந்த இடத்துக்கு உள்ளே ஒரு முக்கியமான வீதி இருக்கிறது, அதாவது சாந்த சந்தைக்கு செல்லுகின்ற வீதி. ஆனால் இப்போது சாந்த சந்தைக்கு செல்ல முடியாத காரணம் என்னவென்று சொன்னால், இது உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள்ளே இருக்கின்ற காரணத்தினால் இந்த வீதியால் செல்ல முடியாது. சாந்த சந்தியை பற்றி குறிப்பிட வேண்டும். இந்த சாந்த சந்தி மயிலிட்டி பகுதியில் இருக்கின்ற ஒரு முக்கியமான வீதி. இந்த வீதியை பேய் வீதி என்றும் சொல்லி அழைக்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், இங்கே இந்த மக்கள் கிட்டத்தட்ட 26 வருடங்களுக்கு முன்னர் இடம்பெயர்ந்து செல்லுகின்ற போது பெரும்பாலான கொலைகள் அந்த சந்தியிலே தான் வைத்து நிகழ்த்தப்பட்டன. அதைவிட இராணுவத்தினர் பலரை துடிக்க துடிக்க சுட்டு கொலை செய்திருக்கிறார்கள். இதன் காரணமாக இரவு நேரத்திலே அந்த வீதியால் பயணம் செய்கின்ற மக்கள் அச்சத்தோடு தான் பயணம் செய்தார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அங்கே பெரும் கூச்சலிட்டு சத்தம் போடுகின்ற சத்தம் அவர்களுடைய காதை எட்டி இருக்கிறது. இதன் காரணமாக அவர்கள் பயந்திருந்தார்கள். அதனால் தான் இந்த வீதியை பேய் வீதி என்று சொல்லி அழைத்திருக்கிறார்கள்.
இராணுவத்தினுடைய உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள்ளே இன்னும் ஒரு வீதி கூட கைப்பற்றப்பட்டு இருக்கின்றது. எந்த வீதி என்று சொன்னால் அந்த வீதியை வந்து குருந்தி வீதி என்று சொல்லி அழைப்பார்கள். இந்த வீதியை விடுவித்தால் இங்கே இருக்கின்ற மக்கள் சில நாட்களில் விடுவிக்கப் போவதாக தெரிவித்திருந்தார்கள். இந்த வீதியை விடுவித்தால் வந்து இந்த வீதியை அரசாங்கத்தினால் வந்து பெரிய வீதியாக அகட்டி வீதியை புனரமைத்து இந்த வீதியினூடாக மயிலிட்டி பகுதியை செல்வதற்குரிய வீதியாக மாற்றப்படும் என்று சொல்லி இந்த பகுதியை சார்ந்த மக்கள் தெரிவித்திருந்தார்கள். இப்போது நான் வந்து ஒரு நீர் தொட்டியின் மேற்பகுதியில தான் அமர்ந்திருக்கின்றேன். இங்கே இருக்கின்ற மக்களுக்கு பல பிரச்சனைகள் காணப்பட்டாலும் கூட நீர் பற்றாக்குறை ஒரு பெரிய பிரச்சனையாக காணப்படுகிறது. அந்த வகையிலே இந்த மக்கள் இங்கே வந்து இந்த இடத்திலே வசித்த போது ஒரு நன்னீர் கிணற்றை பயன்படுத்தி வந்தார்கள். அந்த நன்னீர் கிணறு கூட இப்போது உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள்ளே தான் கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள். இந்த இடம் விடுவிக்கப்பட்டாலும் கூட அந்த மக்கள் அந்த நன்னீரை பெற முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால் இராணுவத்தினர் அந்த நன்னீரை பெறுவதற்கு அந்த மக்களை உட்பகுதியிலே அனுமதிப்பதில்லை. இதன் காரணமாக இங்கே இருக்கின்ற மக்கள் இந்த இடங்களை துப்புரவு செய்ய வருகின்ற பொழுது தங்களுடைய வீடுகளிலிருந்தே நன்னீரை கொண்டு வந்து குடித்து விட்டு செல்வார்கள். அதைவிட இப்போது இங்கே வந்து குடியமர்ந்து விட்டார்கள். தங்களுடைய வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீர் தேவை. ஆகவே இந்த மக்கள் கிணற்றை கிண்ட வேண்டும். இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் சொன்னால் பெரும்பாலான மக்கள் தங்களுடைய நீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக குழாய் கிணறை இடித்திருக்கிறார்கள். தையிட்டி தெற்கு பகுதியை வந்து பொன் விளையும் பூமி என்று சொல்லி குறிப்பிடுகிறார்கள். என்ன காரணம் என்று சொன்னால் இங்கே வாழ்ந்த மக்கள் விவசாயத்தை நம்பியே தங்களுடைய வாழ்வை மேம்படுத்தி இருக்கிறார்கள். இங்கே வந்து தோட்டம் செய்வதற்குரிய நிலமாக இந்த நிலம் விளங்குகின்ற காரணத்தினால் தான் வந்து இந்த நிலத்தை பொன் விளையும் பூமி என்று சொல்லி அழைக்கிறார்கள். அதைவிட என்னதான் இவர்கள் தோட்ட பயிற்சியை மேற்கொண்டாலும் கூட அதைவிட கால்நடை வளர்ப்பையும் வந்து பிரதான தொழிலாக செய்து வந்திருக்கிறார்கள். இங்கே வாழ்ந்த மக்கள் இடம்பெயர்ந்து செல்லுகின்ற பொழுது தாங்கள் வளர்த்த அந்த கால்நடைகளை விட்டு சென்று விட்டார்கள். ஆனால் இப்போதும் கூட சிலர் குறிப்பிடுகிறார்கள் என்னவென்று சொன்னால் இங்கே தாங்கள் விட்டு சென்ற அந்த ஆடு மாடுகள் வந்து இங்கே இருக்கின்ற பிள்ளையார் கோவில் என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே வந்து ஏராளமான கட்டாக்காளி மாடுகளை காணக்கூடியதாக இருக்கின்றது. சில வேளை அந்த மாடுகள் தங்களுடைய மாடுகளோ என்று சொல்லி கூட குறிப்பிட்டிருந்தார்கள். அதைவிட இந்த பகுதியிலே வந்து வேறு தொழிலை செய்கின்ற மக்கள் கூட தங்களுடைய வீட்டு தேவைகளுக்கு தேவையான மரக்கறி வகைகளை தாங்களே தங்களுடைய வீட்டில் பயிற்சியை செய்து அதை பறித்து சமைத்ததாக இந்த பகுதியை சார்ந்த மக்கள் தெரிவித்திருந்தார்கள். இடத்திலே வந்து ஒரு ஞான வைரவர் ஆலயம் இருந்திருக்கிறது. ஆனால் இப்போது அந்த ஆலயம் இருந்ததற்கு வந்து சான்றாக இந்த 4 தூண்களையும் அதைவிட உட்பகுதியிலே வந்து இடிந்து போன நிலையிலே இருக்கின்ற சில உருவச் சிலைகளையும் தான் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த இடத்திலே அந்த கூரைகளை காணாவிட்டாலும் கூட இங்கே வந்து பெரிய ஆலமரம் பெரிய விருட்சமாக வளர்ந்து கூரைகளாக காணப்படுகின்றன. அதைவிட இப்போது இந்த மக்கள் இங்கே வந்து குடியமர்ந்த பின்னர் இந்த ஆலயத்தை வந்து புதிதாக புதிய நிர்மாணம் செய்ய போவதாகவும் இந்த பகுதியை சார்ந்த மக்கள் தெரிவித்திருந்தார்கள்.
கையிட்டி தெற்கு பகுதியிலே வந்து விடுவிக்கப்பட்ட பின்னர் இங்கே வந்து மக்கள் குடியமர்ந்தாலும் கூட இன்னும் ஒரு பிரச்சனையை கூட குறிப்பிடுகிறார்கள். என்னென்று சொன்னால் தங்களுடைய வீடுகளுக்கு அருகில் இருக்கின்ற மற்ற காணிகளில் வந்து மக்கள் இன்னும் குடியமரவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் புலம்பெயர் நாடுகளில் இருப்பதன் காரணமாக இன்னும் அந்த மக்கள் இந்த இடத்திலே வந்து குடியமரவில்லை. அதன் காரணமாக அவர்கள் அந்த இடத்தை கூட துப்புரவு செய்தால் தங்களுக்கு நன்மை பயக்கும். ஏனென்று சொன்னால் அந்த இடத்தை துப்புரவு செய்யாவிட்டால் அந்த இடத்திலே இருக்கின்ற அந்த காடு போல காட்சியளிக்கின்ற அந்த இடத்திலே வந்து நிறைய பூச்சி புழுக்கள் இருப்பதன் காரணமாக இரவு நேரத்திலே அந்த விச ஜந்துக்கள் தங்களை தீண்டிவிட்டால் தங்களுக்கு உயிராபத்து ஏற்படுகின்ற நிலை கூட ஏற்படும் என்று சொல்லி இந்த பகுதியை சார்ந்த மக்கள் தெரிவித்திருந்தார்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம். இப்போது உங்களிடம் இந்த விடைபெறுவது ஒளிப்பதிவாளர் புவியுடன் உங்கள் விஷானி.